இது இந்த மாதிரி ஒரு தேர்வு பண்ணப்பட்டவங்க. மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு தேர்வு பண்ண போற அந்த தேர்வுக்காக எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ள பகைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு, பிரச்சனைக்கு பிறகு அரசு பணங்கள், அரசு இயந்திரங்கள் கிட்டத்தட்ட 5,00,00,000 மேல ஒரு தொகுதிக்கு அரசு பணம் செலவழிக்கப்படுகிறது. எல்லோரும் பகை உருவாகுது. போட்டியினால குடும்பத்துக்குள்ளே பகை உருவாகிறது. இவ்வளவு ஒரு சூழல்ல ஒருவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு, அதுவும் 15 நாட்களுக்குள்ள இந்த மாதிரி ரிசைன் பண்றாங்கன்னா, இவங்களுடைய குடியுரிமையே ரத்து பண்ணணும்னு நான் சொல்றேன். இவங்களுடைய ரேஷன் கார்டு பறிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு இந்த அரசு சார்பா இந்த நாட்டுல அவங்க இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இவங்களை இது பண்ணணும். நான் எந்த கட்சியில அவங்க சேர்ந்தாங்க அதெல்லாம் பற்றி நான் பேசல. ஆனால் மக்கள் தீர்ப்பை இப்படி குப்பையில போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? உனக்காக கட்சிக்காரங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, எத்தனை ஒரு தொண்டர்கள், எத்தனை ஒரு உன்னுடைய ரிலேஷன்ஸ், நலம் உரிமைகள் எவ்வளவு உழைச்சிருப்பாங்க சார். அந்த டைமில் பாருங்க சார், ஒரு பணம் இங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவு கெடுபிடிகள் 2 மாதங்கள் அந்த வெயில்களை, கோடை விடுமுறை, கோடை வெயில் சார், அந்த வெயிலுக்குள்ள என்ன பாடுபட்டிருப்பாங்க சார். அந்த கஷ்டத்தை பற்றிலாம் நினைச்சு பார்த்தீங்களா? எல்லாம் உங்க சுயநலம் மட்டுமே அங்கே தேவைப்படுது. இப்படிப்பட்டவங்களுக்கு உண்மையில அரசாங்கத்திலிருந்து இனியாவது அந்த ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரணும். இது ஒரு பெரிய விழிப்புணர்வு வரணும் சார். கண்டிப்பாக இந்த 4 பேரும் இந்த தேர்தலில் நின்றால் அவர்களை கண்டிப்பாக அந்த மக்கள் தோற்கடிக்கணும். எத்தனை பேர் சார் நல்லவர்கள் வல்லவர்களும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் எப்படியாவது நிற்க முடியாதா அப்படின்ட்டு. ஆனா அவங்கெல்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. சரி, உங்களை தேர்வு பண்ண பிறகு நீங்க அந்த தேர்வை ஒரு ஒரு கடவுளாக தரக்கூடிய பொறுப்பு இது. கடவுள் தர பொறுப்பை நீங்க குப்பையில போடுறீங்க. கண்டிப்பாக இதுக்கு இந்த தேர்தல் செலவுக்குள்ள பணத்தை அவங்ககிட்ட இருந்து வசூலிக்கணும் சார். யாருடைய பணம்? மக்கள், ஏழை சாதாரண மக்களுடைய வரி பணத்துல தான் இந்த தேர்தல் நடக்குது. அப்போ நீங்க திரும்ப 2ஆம் தேர்தல் நடத்தும் அந்த பணத்தை கொடுக்கறது யார் சார்? இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும். தேர்தலில் ஒருத்தர் நின்னாங்கன்னா அவங்க காரணம் இந்த மாதிரி, அதாவது ஒருத்தர் அவங்க உடல் நலக்குறைவா இல்லை யாரோ இறந்து போயிட்டாங்க, இப்படிலாம் ஏதாவது வந்தா ஓகே சார். ஆனால் வேணி வலு கட்டாயமாக 15 நாளுக்குள்ள 15-20 நாளுக்குள்ள இப்படிலாம் ரிசைன் பண்ணா என்ன சார்? அதுக்கு அர்த்தம் என்ன? கண்டிப்பாக அது அந்த 4 தொகுதி மக்களும் இவர்களை படுதோல்வி அடைய வைப்பதுதான் இவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சரியான தண்டனையாக இருக்க வேண்டும். இவர்களிடமிருந்து இப்ப 2வது தேர்தல் நடத்தும் போது இவர்களிடமிருந்து அந்த தேர்தல் செலவுக்கு உள்ள பணங்களை வசூல் செய்ய வேண்டும். நான் இன்னும் சொல்ல போனா, இந்த மாதிரி ரிசைன் பண்றவங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்யணும் சார். மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இது. நிறைவா என்ன சொல்ல விரும்பணும்னா, இயற்கை விதி தாமனை, நியூட்டனின் 3ஆம் விதிமதி. எவ்வளவு உயரத்துக்கு ஒரு கல்லை நீ வீசினாலும் சரி, அந்த கல்லு கீழே வந்துதான் ஆகணும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தன் சிக்ஸருக்கு மேல சிக்ஸர் அடிக்கட்டும், அந்த பால் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி திரும்ப தரைக்கு வந்துதான் ஆகணும். அதே போல தான் சார், ஏத்தின கொடியும் இறங்கிதான் ஆக வேண்டும். அதுதான் கர்மா. அந்த கர்மாவை சீக்கிரத்தில் அனுபவிப்பாங்க. அதுதான் உண்மை.